தமிழக காவல்துறையை தன்னிடம் அளித்தால் சட்டம் ஒழுங்கை சீரமைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கூறிய கருத்து பிரசாந்த் கிஷோர் விஜயை 2026 தேர்தலில் போட்டியிடுமாறு அட்வைஸ் செய்திருப்பதாக கூறப்படும் தகவல் உள்ளிட்டவைக்கு அமைச்சர் சேகர்பாபு நகைச்சுவையாக பதிலளித்துள்ளார். கண்ட்ரோல் பண்றதை பற்றியெல்லாம் அவர் பேசி நாங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட கட்சியே அவர் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியல. அப்பாவும் மகனும் மேடையிலே சண்டை போட்டு ஒரு சூழ்நிலை விட்டு அவர் அங்கே தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா ஐயோ சரி மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு இருக்குது. ஐயோ தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறுவார். அப்படியா அவர் யாருங்க? அவரை தனியாக எங்கன்னா நண்டு போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. சும்மா ஏதாங்க அவெல்லாம் வந்து விற்பனர்கள். அவர்கள் கூற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கின்ற காலம் இந்த காலம் அல்ல. மக்களை நோக்கி மக்கள் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். சென்னையில் அமுத கரங்கள் அமைப்பு நடத்திய விழாவில் பங்கேற்ற அமைச்சர் சேகர்பாபு இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். ஆகவே அதிகார வலிமையை இன்னும் அதிகப்படுத்தாமல் உரிமைகளை மீட்டெடுக்க முடியாது எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் குறித்து சமூக அமைப்புகள் நடத்திய மாநாட்டில் பேசிய திருமாவளவன் இவ்வாறு கூறினார். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறதுலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. அவ்வளோ எளிதாக நம்மளால ஒரு இடத்துல போய் கொடி ஏற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டாக வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா? வேற எங்கேயும் வேற எந்த இடத்தையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.